நமக்கான மரபை யார் காப்பாற்றுவது? நாம் தான் காப்பாற்ற வேண்டும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு என்கிறான் பாரதி. என் தாயும் தந்தையும் மகிழ்ந்து குலாவி இருந்தார்கள் தான், அதை பெருமையாக பேசக்கூடிய மரபுதான். ஆனால் இடக்கர் அடக்கல் என்று ஒன்று உண்டுதானே, அதுதானே தமிழ் மரபு. ஒரு கதையை சொன்னார்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவரே சொன்னார், அதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. என் உடலை யாரோ பார்த்து விட்டான் என்பதற்காக துணியை இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போய் செத்து போனாள் ஒரு பெண். அறியாமைதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போனாலா இல்லையா? ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போகிறாள். அதை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான். இப்படி நிற்பது பிழையான கருத்து என்று வள்ளுவன் சொல்லுகிறான். நான் சொல்லல, தோன்றிய புகழோடு தோன்றுங்க. நான் பார்த்திருக்கிறேங்க, கல்யாணத்துக்கு முன்னால இவ்வளவு அலம்பல் பண்றாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்டாட்டிய ஒரு இடத்துக்கு கூட்டு வருது. புக் ஃபேருக்கு நிறைய பேர் தனியா வந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்றாருங்க, ஒரு ப்ரோக்ராம்ல பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, நல்ல வேலை என் வைஃபை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சத்தியங்க, விருதாச்சலத்துல நான் அவரையே பார்த்துருக்கிறேன். பக்கத்துல இருக்கிற கேட்கிறாரு, ஏன் இல்ல உன்னை வாட்டி அந்த பேச்சை கேட்கறதுக்காக கூட்டு வந்தனா அந்த அம்மா அடங்குறதுக்கே 4 மாசம் ஆச்சு, இப்ப எதுக்கு அந்த அம்மாவை மறுபடியும் கூட்டு வரலன்னு கூட்டு வரலன்ட்டாருங்க அவரு.